أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக திட்டமிட்ட அடிப்படையிலான பாடங்களை நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தொடர்ச்சி தான். கபர் ஜியாரத் என்று சொல்லப்படக்கூடிய கபறுகளை உயரமாக கட்டுவது, கபரை ஜியாரத்து செய்வது போன்ற விஷயங்களை குறித்து தான் நாம் படித்து வருகிறோம். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய அதனுடைய தொடர்ச்சி தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹையாஜ் அல் அசதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோழருக்கு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு செய்தியை சொல்லி பின்வருமாறு அந்த செய்தியை சொல்லி எனக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், எந்த ஓவியங்களையும் விட்டு வைக்காமலும் அதனை உடைக்காமலும் கண்ணியப்படுத்தப்படும், அதாவது உயர்ந்த மதிப்பு கொடுத்து இருக்கக்கூடிய அந்த கபறுகளை, எந்த கபறுகளை தரைமட்டமாக்காமலும் விட வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள். அதே போன்று உங்களையும் நான் அனுப்பி வைக்கட்டுமா என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த விஷயத்தை தான் நாம் பார்த்திருந்தோம். இன்னும் சமாமா இப்னு சூஃபியை அவர்களை தொட்டும் முஸ்லிமில் அறிவிக்கப்படுகிறது, ரோம் தேசத்தில் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய, ரோம் என்று சொன்னால் இத்தாலி அந்த பகுதியை சார்ந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பவும் ரோம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பகுதி, இது சிரியாவினுடைய அடுத்த பகுதிகளை இஸ்லாம் எட்டி சேரக்கூடிய தருணங்களில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக வருகிறது என்பதை அறிய முடியும். அரபு தேசத்தை விட்டும் இஸ்லாம் வெகு தூரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் இது போன்ற மிக்ஸ்டு கலாச்சாரம், கல்ச்சர் என்று சொல்லப்படக்கூடிய கலாச்சார பரவல்களின் மையப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு மத்தியில் இஸ்லாம் பிரயாணம் செய்கின்ற தருணத்தில், இஸ்லாம் பிரவேசிக்கக்கூடிய தருணங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக அதில் இருக்கக்கூடிய சில அவர்களுடைய கலாச்சாரங்களையும் ஒட்டி கொண்டு வந்ததுதான் இதனுடைய விஷயம் என்பதையும் நாம் அறிய முடியும். ஒட்டுமொத்தமாக அரபு தேசத்தில் இல்லாதது ஒன்றும் அங்கே இருக்கிறது என்பதாக வாதிடவில்லை. யதார்த்தத்தில் அரபு தேசத்தில் இருந்ததை அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் முறையாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முறையான அடிப்படையில் நீக்கி இருந்தார்கள். அதே நேரத்தில் அரபு தேசத்தை தாண்டி செல்லக்கூடிய தருணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதுவரினுடைய கடைசி காலமும் குலஃபாய ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய ஹலீஃபாக்களுடைய காலகட்டத்தையும் தாண்டி இருந்தது. அந்தந்த காலகட்டங்களில் இது போன்ற விசாலமான எல்கைக்கு உட்பட்டு இஸ்லாம் பிரபலமாகி வரக்கூடிய தருணங்களில் பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் அந்த மாதிரியான ஒரு நிலையும் ஏற்படக்கூடிய தருணங்களில் தான் இது போன்ற சில பழக்க வழக்கங்களும் இருந்தது என்பதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. என்றாலும் கூட இது போன்ற பிரச்சாரங்கள் இருக்கக்கூடிய தருணங்களில் அல்லாஹ்வுடைய தூதுவரும் அவர்களுடைய தோழர்களும் தாபீன்களும் தபா தாபீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல நபர்களும் இதற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி தருகிறார்கள். இப்னு சூஃபியை தொடர்ந்து முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் அறிவிக்கப்படுகிறது, ரோம் தேசத்தில் ஃபிர்தௌஸ் எனும் இடத்தில் ஃபுதாலா இப்னு உபைத் என்பவரோடு நாம் இருந்தோம். அதாவது இமாம் முஸ்லிம் அவங்க சொல்றாங்க, அச்சமயம் எங்களோடு இருந்த ஒரு தோழர் இறந்து விட்டார். ஃபுதாலா என்பவர் அவரின் கபரை பூமியுடன் மட்டமாக வைக்கும்படி ஏவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு மட்டம் செய்யுமாறு ஏவியதை நான் கேட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இவர்கள் இந்த 2 நபிமொழிகளுக்கு மாற்றம் செய்வதை பார்க்கும். பூமியை விட்டும் கபறுகளை உயர்த்துகிறார்கள். இப்போ உள்ள கபறுகளை உயர்த்தக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்குது. கபரை தரைமட்டமாக ஆக்குவது இல்லை. தரைமட்டமாக என்று சொன்னால் ஒரு அடையாளம் வைத்துக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அப்ப அதன் மீது குப்பாக்களையும் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி ஒரு கபரை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உயர்த்துறாங்க. அது மேல ஒரு பெரிய ஒரு கும்பம், ஒரு மினாரா போன்ற கொஞ்சம் கொஞ்சமா சிறிய சிறிய வடிவங்கள்ல அப்படியே கொண்டு வராங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த கபர்களினுடைய அதை தரைமட்டமாக்குங்க, இடிச்சிருங்க அப்படின்னு சொல்றதனுடைய நோக்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இதுல டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ
அந்த டிஃபரன்சியல் என்ன அப்படிங்கிறது இது என்ன ஆகுது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபறுகளுக்கு போங்க. கபறுகள்ல போய் ஜியாரத்து செய்யக்கூடிய தருணங்கள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு நாள் மரணிப்போம். மரணத்தை குறித்து கொஞ்சம் ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டியும், நம்முடைய மூதாதையர்கள் அங்க இருப்பாங்க. அவங்களுக்காக வேண்டி நாம அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதற்கும், அதே நேரத்துல அல்லாஹ்வுக்கு அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதும், அங்கு இருக்கக்கூடியவங்க மேல நாம அன்பும், கருணையும் காட்டி அல்லாஹ் இடத்துல அவங்களுக்காக வேண்டி துஆ செய்றது. அதே மாரி அவங்களுடைய கபரு வாழ்வு, மறுமை சம்பந்தப்பட்ட கேள்வி கணக்குகளின் தருணங்களில் அவர்களுக்கு இலகுவலை வேண்டுவது, நல்வாழ்வை வேண்டுவது, சொர்க்கத்தை வேண்டுவது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல் முறை. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல, இப்படியான ஒரு எண்ணங்கள் தான் கபர் சியாரத்துல இருக்க முடியும். இப்படி இருந்தா மாத்திரம் தான் கபர் சியாரத் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மள ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய அளவிலான ஒரு உலகத்திற்கு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும், சுயமாக நம்மை திருத்திக் கொள்வதற்குண்டான வழிகாட்டுதலாக இருக்கும். அது நம்மளுடைய உள்ளங்களும் ஒரு திருப்தி அடையும். நம்மளுடைய சொந்தங்களோடு உள்ள ஒரு தொடர்புகள் அப்படிங்கிறது இறைவனுடைய இந்த தொடர்புகளினுடைய சமயத்திலேயே போயிரும். ஆனா இப்ப இந்த இணை வைப்பு அப்படிங்கிறது எப்படி ஆயிருது அப்படின்னு சொன்னா, அவங்கள நம்மளுடைய கபர் சியாரத்தினுடைய நோக்கத்தையே மாத்திடுறாங்க. ஒண்ணு இறந்தவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள அல்லாஹ்வினுடைய தருணங்களுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. அவர்ட்ட வேண்டுதல், நீங்க கடவுள்ட்ட போயிட்டீங்க. நீங்க கடவுள்ட்ட போயிட்டீங்க. அதனால நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க? இப்படிலாம் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கங்கிற மாரி கேட்கிறது. அவர்ட்ட அல்லாஹ்ட்ட இந்த மாரி இப்படி பேசுங்க அப்படிங்கிற மாரி கேட்கிறது. அதே நேரத்துல எங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது இப்படிலாம் இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் சரியா இது பண்ணி தரணும். நீங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படி இருந்தீங்களோ, அதே மாரி மரணித்த தருணங்கள்ல எங்களுடைய தேவைகளை இப்படி பூர்த்தியாக்கி தரணுங்கிற மாரி கேட்கிறது. அவங்கள்ட்ட இருந்து அபிவிருத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறது. அப்ப இது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்படியான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இது ஷிர்க். இப்படியான கேள்விகள், இப்படியான அவங்களுக்காக வேண்டி நேர்ச்சை, அவங்களுக்காக வேண்டி பலியிடுதல், இது எல்லாம் ஷிர்க் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் தெளிவுபடுத்தி சொல்லுது. அப்ப ஷிர்க்குங்கிறது மறைமுகமாக உருவாக்கப்பட்டு, அன்பு, கருணை, பாசம்ங்கிற அடிப்படையில உருவாக்கப்பட்டு என்ன செய்யப்படுது அப்படின்னா, அது ஷிர்க்குக்காக வேண்டி டிராவல் செய்யப்படுது. ஸோ நாம கபர் சியாரத்தினுடைய நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடியவங்களை பார்ப்பதற்கு முறைப்படியான எல்லா வழிகாட்டுதலும் இஸ்லாத்துல இருக்குது. இப்ப இந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்னவோ அதை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கட்டாய கடமையை தவிர, அதை உருவாக்காது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நமக்குன்னு ஒரு கல்ச்சர் உருவாக்குவதை இஸ்லாம் என்ன செய்யுது? தடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் பள்ளிவாசல் கபருக்கு மேல உருவாறது, இது எல்லாத்தையுமே தடுத்தது. அப்போ அதனுடைய பள்ளிவாசல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. பள்ளிகள் கட்டப்படுது அப்படின்னு சொன்னா அங்க என்ன செய்யப்படும்? பெரிய பெரிய மினாராக்கள் கட்டப்படும். இங்க நிறைய பேர் நான் முஸ்லிம்ஸ்லாம் முஸ்லிம்களை பார்த்து எப்படி யோசிக்கிறாங்க? பள்ளிக்குள்ள அப்படி என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு தான் கேட்கறாங்க. காரணம் நாம எல்லாம் போய் வணங்குறது அப்படிங்கிறது. அங்கு பள்ளியை போய் நாம வணங்கல, பள்ளியை நாம வணங்கல, அல்லாஹ்வை வணங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தப்படணும். அப்படிங்கிறதுனா ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இறையியல் கோட்பாட்டை பற்றி உண்டான அறிவு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெளிவாக தேவை என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதுவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா தஜஅல் கப்ரி வஸனன் யுஅபது அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வே இறைவா எனது கபரை வணங்கப்படும் சிலையாக மாற்றி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனன், என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலையாக, வஸனன் யுஅபது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனன் யுஅபது, வணங்கப்படக்கூடிய சிலையாக என்னுடைய கபரை என்ன செஞ்சு விடாத, மாற்றி விடாதே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தாங்க. அப்ப அத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சிலை வணக்கங்கள் எல்லா பகுதிகளிலும் இருந்தது, எல்லா இடங்கள்லயுமே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய
அந்த கபரை வந்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வணங்கும் இடமாக ஆக்கிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ மதீனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. அவர்களுடைய வீட்டில் இருக்கிறது அடக்கஸ்தலம். அந்த அடக்க ஸ்தலத்தை வந்து இப்படி ஆக்கிரக்கூடாதுங்கிறதுக்காண்டி எவ்வளவோ பெரிய போராட்டங்கள் இருக்கு மனித சமூகத்துல. அல்லாஹ்வும் தூதர் மேல அன்பும் பற்றும் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த முரண்பாடும் இல்லை. அது ஈமானுடைய உயர்ந்த நிலை அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்கணும்னோ, அதே நேரத்துல எப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக ஆயிடக்கூடாது. இது ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க, ஒரு பெரிய அளவிலான மாறுதல் இந்த விஷயங்கள்ல நடந்திருக்கு. அதுல மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த சமூகத்திற்கு தேவை அப்படிங்கிறது தான் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையிலான ஒரு தெளிவு நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோல இன்னொரு தலைப்பையும் குறித்து நாம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தாலா நமக்கு தெளிவான அறிவையும் நிலையான மார்க்க பின்பற்றுதல்களையும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.